எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் பேர் கருவேப்பிலை துவையல். இதுக்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை ஒரு 2 கை அளவுக்கு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, புளி, தேங்காய் ஒரு சின்ன பீஸு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இவ்வளோ தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது கடாய் வச்சு கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் விட்டு எண்ணெய் காயட்டும். காஞ்சோடனே உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலராக வறுத்தெடுத்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலராக வறுத்தெடுத்துக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதிலே காஞ்ச மிளகா, அடுத்தது புளி சும்மா ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே இந்த கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துக்கலாம். தனியாக இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் விட்டு இஞ்சி கொஞ்சமாக போட்டு அதையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போது வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஜாரில் எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்சியில் அரைக்கும்போது லாஸ்ட்டாக நல்லா கருவேப்பிலை மட்டும் போட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நல்லா அரைச்சிக்குவோம். இப்போ அரைச்சிட்டோன்னா ரெடி. கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ தாளிச்சிக்கலாம். நம்ம துவையலுக்கு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க.
கடுகு வெடிக்கட்டும். இதில் பெருங்காயம், இப்போ நம்ம ஸ்டவ்வை கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சொல்லியா அதை அப்படியே எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அப்படியே எடுத்து ஜாரில் கொட்டிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு சுற்றி எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சுற்றி எடுத்துடுங்க. ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் சுவையான கருவேப்பிலை துவையல் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.